சாக்லேட் கேக் பண்ண போகிறோம். 1.5 கப் மைதா, 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடரும் போடணும், பேக்கிங் சோடாவும் போடணும். கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஜலிச்சுக்கலாம். இந்த கப்பில் 3/4 கப் சர்க்கரை, 1/2 கப் எண்ணெய், பால் 1 கப். இப்போ இதை கலந்துடலாம். கலக்கிறப்போ பால் பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. நல்லா இது போல் கட்டி இல்லாமல் இதே பக்குவத்தில் கலந்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். இது போல் கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு மேலே எண்ணெய் தடவிருக்கேன். கேக் மிக்ஸை இதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு லைட்டாக அந்த மாதிரி தட்டிக்கோங்க. அப்போ தான் உள்ளேயெல்லாம் காற்றெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஃபில் ஆயிரும். இதையும் நம்ம கடாயில் தான் வைக்க போகிறோம். கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை தூக்கி வைக்கணும். நான் வந்து யூஸ் பண்ணாத ஒரு கடாய் வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுற கடாய் கூட நம்ம வச்சுக்கலாம், எதுவும் ஆகாது. இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டு இல்லைன்னா ஸ்டாண்ட் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கேக் மிக்ஸை தூக்கி வச்சிடலாம். இப்போ இது மேலே மூடி ஒன்று போட்டுடலாம். இது போல் ஒரு மூடி வச்சிடலாம். மூடிட்டு 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் இதை அடுப்பில் வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். 2 பாக்கெட் பவுடர் போடுறேன், விப்பிங் க்ரீம் பவுட்ரு. அதுக்கு வந்து 200 கிராம் நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பால் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல க்ரீம் வந்து நல்லா கிடைக்கும். கையை சும்மா விட்டுட்டு கிள்ளிங்கன்னா அது தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால் கை விடாமல் இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துருங்க. இது கூட வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, பால் மட்டுமே இந்த பவுடர் கூட சேர்த்துக்கிட்டாலே நல்லா க்ரீம் நமக்கு கிடச்சிரும். இப்போ இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே கேக்கும் ரெடி ஆயிரும். இதுவும் உள்ள ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உள்ள தூக்கி வச்சிடலாம். இப்போ கேக் அடுப்பில் வச்சு 50 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. 45 நிமிஷம் தாண்டி 50 நிமிஷமே ஆக போகுது. இப்போ எடுத்து பார்க்கலாம் வெந்திருக்கா அப்படின்னு. இடையில ஓப்பன் பண்ணிலாம் பார்க்கவே இல்லை. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக போகுது. குச்சியில் எதுவுமே ஒட்டலை. அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ கடாயிலேருந்து கேக்கை தனியாக வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். அப்போ தான் சூடெல்லாம் ஆறும். எடுத்து இடத்துல மாற்றி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறணும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆறிடும். அதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்துக்கலாம் கேக்கை. கேக் எடுத்து ஓரளவுக்கு வெளியில் ஆறிடுச்சு. இப்போ எடுக்கலாம். வெளியில் கத்தி வச்சு லைட்டாக இப்படி ஓரத்தில் இப்படி பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், கேக் பாருங்கள், தொட்டாலே அப்படியே பஞ்சு பஞ்சாக அமுந்தது. அழகாக கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா விப்பிங் க்ரீம், அந்த க்ரீம் எடுத்து இதில் மேலே தடவிக்கலாம். பாருங்கள், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவே எவ்வளோ கெட்டியாக மாறிடுச்சுன்னு பாருங்கள். அதனால தான் இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ இதை கேக்கில் போட்டுடலாம். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த சாக்கோ ஸ்டிக்கை வந்து இந்த சைட்லலாம் இப்படி ஒட்டி வச்சிடலாம். இது போல் கேக்கு சுற்றி சாக்லேட் ஸ்டிக்கை இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். இல்லைன்னா இது தேவையே இல்லை தான். இது சும்மா ஒரு அழகுக்காக தான். கேக் வந்து ப்ளைனாக ஒயிட்டாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் இது சும்மா ஒரு அழகுக்காக தான் அந்த இது. கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.